ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசு அகற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி வயிற்றில் இருந்த சிசு கலைந்த நிலையில் தொடர் சிகிச்சையின் மூலம் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். வணக்கம் பிரபாகர், தற்போது அந்த பெண்ணுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் தகவல்கள் என்ன? வேலூர்ல ஓடும் ரயிலிருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் பார்த்தோம்னா கடந்த 6ஆம் தேதி நடந்த நிலையில வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில கர்ப்பிணி பெண்ணுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் கடந்த 8ஆம் தேதி வயிற்றில் இருந்த 4 மாத சிசு கலைந்த நிலையில கிட்டத்தட்ட 2-3 நாட்களா தொடர்ந்து சிகிச்சை அளிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைய தினம் 11ஆம் தேதியான இன்றைய தினம் காலை நிலவரப்படி பார்த்தோம்னா மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள தகவல் அடிப்படையில் வயிற்றில் இருந்த சிசு முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்குது. மேலும் அந்த கர்ப்பிணி பெண்ணை பொறுத்த வரைக்கும் கடந்த 9ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலிருந்து சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு தொடர் சிகிச்சையான அளிக்கப்பட்ட வந்த நிலையில தான் அந்த சிசுவான தற்போது அகற்றப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கை மற்றும் கால்களில் பல்வேறு இடங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கர்ப்பிணி பெண்ணோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தற்போது பேசக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியா இருக்கு. நன்றி பிரபாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.